ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப். நான் சார் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி பார்த்தா செகண்ட் லைஃப் ஃப்ரெண்டோட அடுத்த சாப்டர் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ வேற இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கொஞ்சம் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. இதோட மத்த சாப்டர்ல வந்து பார்க்கலாம், வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம அந்த வீடியோஸ்ல வந்து பார்த்துட்டு வந்து பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். அந்த இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம வந்து ஃபுல்லா வந்து வாட்ச் பண்ணுங்க. மேலும் மேலும் நிறைய மான்பாஸ் எல்லாம் பார்க்கணும், நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அந்த உங்களுக்கு பிடிச்ச மான்பா ஏதாவது இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அந்த கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயா இருக்குது, அது வந்து ஏதாவது ஒரு கமெண்ட் ஆச்சு பண்ணி விடுங்க. சிறப்பு அவ்வளவு பேசுவாங்களா இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்காம சொல்லி கேட்டீங்கன்னா, செகண்ட் லைஃப் ஃப்ரெண்டோட அடுத்த சாப்டர் இந்த வீடியோ பார்க்க போறோம். வாங்க ஸ்டார்ட் வீடியோக்குள்ள போயிட்டு வந்து பார்க்கலாம். போன வீடியோ எண்டிங்ல வந்துட்டு நான் அசூர் ஸ்வாட் கில்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை பக்கத்துல வந்து லியான்டேன்னு சொல்லி வந்து ஒருத்தன் வந்து வந்திருப்பான். அந்த அவங்க 5 லீடர்ல வந்து இவனும் ஒருத்தன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தம்பி இருந்தான் பாத்தீங்களா, நம்ம ஹீரோட தம்பி இருந்த கில்லே கூட வந்து முன்னாடி இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயமா நம்ம தெரிஞ்சிருக்கோம். அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கேட்டிருப்பான், எனக்கு வந்து பிளாக் ஸ்மித் சொல்லித்தாங்க, நான் ஒன்னு ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்டிருப்பான். அதுக்கு வந்துட்டு சரி ஓகே நான் உனக்கு பண்ணி தரேன், அதாவது நான் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து சொல்லியிருப்பாரு. அந்த அதில் போன சாப்டர் வந்து முடிஞ்சிருக்கும். அந்த இந்த சாப்டர் ஸ்டார்டிங்லயே டே பைத்தியக்காரா, அது அப்படி பண்ணக்கூடாதுடா, நீ திரும்பவும் பண்ணு, இப்ப தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படி சொல்லி பிளாக் ஸ்மித் நம்ம ஹீரோ வந்து வச்சு வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்பதான் பிளாக் ஸ்மித் பார்த்து யோசிக்கிறாங்க, இவனுக்கு முதல்ல வந்து ஒண்ணுமே தெரியாம தான் இருந்துச்சு, பட் நான் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் நான் சொல்லி கொடுத்தேன், பட் ஆனா இவ்வளவு பர்ஃபெக்டா வந்து செஞ்சுட்டு இருக்கிறான். ஜஸ்ட் வந்து எப்ப போனா வந்து அந்த பவர் வந்து இங்க தேவைப்படுது, அதாவது எங்கெல்லாம் வந்து ஃபோர்ஸா அடிக்கணும், இங்கெல்லாம் வந்து லேசா அடிக்கணும் அப்படிங்கறதுல வந்து அவனுக்கே தெரிஞ்சிருக்குது. ஆல்ரெடி வந்து பிளாக் ஸ்மித் கத்துக்கிட்ட மாதிரியே எனக்கு தோணுது. அது இல்லாம வந்து எங்கெல்லாம் வந்து அடிக்கணுங்கிறத வந்து நல்லா கூர்ந்து கவனிச்சு அவன் பார்த்து வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். அந்த இந்த மாதிரி ஒரு ஆள் இவ்வளவு சீக்கிரமா இந்த பிளாக் ஸ்மித் வந்து கத்துக்கிட்டுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இந்த மாதிரி யாருமே அவ்வளவு சீக்கிரம் வந்து கத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பத்தி பேசிட்டு இருக்கும் போதே வந்து அவனுக்கு ஒரு ஸ்ட்ரைக் ஆகுது. ஆமா, இது பண்றது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது, எனக்கு இது எப்படி பண்ணணும்னு சொல்லி தரீங்களா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோட தம்பி வந்து கேட்கற மாதிரியே வந்து அவருக்கு தோணுது. அப்ப வந்து நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கா, ஏன்பா இவர் வந்து இப்படி பாத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு வந்து புரியல. அவரு வந்து அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப சோகமா இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு என்னப்பா இது, நான் சொன்னல அளவு இப்படிதான் இருக்கணும்னு, நீங்க தான் இப்படி இருக்குன்னு சொன்னீங்க பாருங்க, இப்ப கோணையா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கலாய்ச்சிட்டு இருக்கிறான். அண்ட் தென் அப்ப நம்ம ஹீரோ வெளியே வர, அப்ப ராத்திரி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோவும் அப்பதான் வந்து வெளியே நடந்து போயிட்டு இருக்கிறான். இங்க வந்து எனக்கு 2 வாரம் ஆச்சு, எனக்கு இந்த எல்லாமே வந்து பழகி போச்சு. அது இல்லாம இவரு வந்து ரொம்ப நல்லவரு, இவரு வந்து நம்ம பண்றதெல்லாம் வந்து தப்பெல்லாம் வந்து சொல்றாரு, அதே சமயத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்றாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாவே இருக்குது. அப்ப நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு, என் தம்பி எதுக்கு வந்து இவரை வந்து அப்பா மாதிரி அப்படின்னு சொன்னா எனக்கு இப்பதான் புரியுது, ஏன்னா வந்து எனக்கு அப்படிதான் தோணுது, இவரு கொஞ்சம் கோபக்காரர் தான், பட் ஆனா வந்து ரொம்ப பாசக்காரர் கூட அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பேசிட்டு இருக்கிறான். இவர் இந்த அளவுக்கு நல்லவரா இருக்கிறனாலதான் வந்து நான் என் பிரச்சனைக்குள்ள வந்து இவர் இழுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த பால், அதாவது ஐ ஆஃப் த பால் மட்டும் தான் எனக்கு தேவை, அது எப்ப கிடைக்குதோ நான் அப்பயே இந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிருவேன், ஐ மீன் இந்த இடத்த விட்டு போயிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அப்பதான் அந்த டவரை பார்த்துட்டு அண்ட் ஃபைனலி இந்த டவருக்கு நான் பக்கத்துல வந்துட்டேன், என்ன எதிர்பார்த்தனோ அது வந்துட்டேன். அண்ட் தென் நான் மறுபடியும் வந்து டவருக்குள்ள வந்து ஏறி அண்ட் தென் அவங்கள வந்து நான் கண்டுபிடிக்கணும், கண்டிப்பா வந்து ஹையர் லெவல்ல தான் இருப்பாங்க, அவங்க ஒரு பிளேஸ் வந்து பிடிச்சி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹையர் ரேங்க்ஸ்ல வந்து பாக்குறான். அதாவது யோசிச்சு பாக்குறான், அவங்க கண்டிப்பா வந்து ஓவர் பவர் இருப்பாங்க, கண்டிப்பா வந்து அவங்க அளவுக்காச்சும் நம்ம வந்து பவர்ஃபுல் ஆகணும், அப்பதான் வந்துட்டு கொஞ்சமாச்சும் நம்மளால நம்ம பழி வாங்குறத வந்து நான் கண்டினியூ பண்ண முடியும், அண்ட் தென் ரொம்ப சீக்கிரட்டா வந்து நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கான். இதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ வந்து போயிட்டு இருக்கும் போதே வந்து யாராவது குறுக்கால வராங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து சுத்து போட்டுறாங்க. யாருப்பா நீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும் போதே வந்து ஓ இவன் தானா அப்படி சொல்லி ஒரு போஸ்டர்ல வந்து நம்ம ஹீரோட முகம் தான் இருக்குது. ஓ நீ தானப்பா தம்பி, இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்து நீ போயிட்டு இருக்கிறீல, அது நீ தானா, நீ ஏமா தம்பி அங்க போற, உன்னை பார்த்தா வந்து இப்பதான் டோட்டலி கோர்ஸ் வந்து முடிச்ச மாதிரி இருக்குது, ஆமா நீ எதுக்கு அங்க போற, எங்களோட ரூல் வந்து உங்களுக்கு தெரியாதா, அந்த இடத்துக்கு யாருமே போக கூடாது சொல்லி நாங்க தடை விரிச்சிருக்கிறோம், நீ வந்து அங்க போயிருக்கிறீங்கன்னா வந்து அவனுக்கு என்ன தைரியம் இருக்கும் அப்படின்னு அவனு கேட்க. அப்ப நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான், ஓஹோ இந்த பைத்தியக்காரங்க தான் வந்து என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்களா அப்ப நம்ம ஹீரோ வந்து பாத்துட்டு இருக்கிறான். அந்த நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டு தான் பாத்துருப்பான், என்னடா நீ சிரிக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கடுப்பா இருப்பான். ஆமாப்பா நீ வந்து அவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கிற, அப்ப அவனை பார்த்து சிரிக்காம என்ன பண்றதுன்னு சொல்லும் போது என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ண வர. அப்ப நம்ம ஹீரோ அங்கிருந்து வந்து அப்படி மறைஞ்சிடறான். டக்குனு இன்னொருத்தனோட பின்னாடி வந்துட்டு அவனை வந்து முடிச்சுட்டு அந்த அங்கிருந்து வேகமா வந்து போய் அப்ப இன்னொருத்தனே வந்து முடிக்கிறான். எங்கடா இருக்கிறான் அவனு தெரியல அப்படி சொல்லி வந்து நம்ம ஹீரோ தேடும் போதே வந்து நம்ம ஹீரோ வந்து அப்படியே வந்து முடிச்சுட்டான். அண்ட் தென் ஃபைனலி வந்து ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறான். அண்ட் தென் எல்லாத்தையும் வந்து நம்ம ஹீரோ வந்து முடிச்சுட்டான். பட் இருந்தாலும் ஒரு 2 பேராட்ட இருக்காங்க. 2 பேரும் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வேகமா ஓடி வர. அப்ப நம்ம ஹீரோ அங்கிருந்து ஒரு டேகர் வந்து வீசுறான். அது நேரா வந்து ஒருத்தன் தலைவை வந்து தொலைச்சிருது. நம்ம ஹீரோ சடனா பக்கத்துல வந்து அந்த தலையில குத்துன அந்த டேகரை வந்து வெளியே எடுக்கும் போதே வந்து பார்க்க கொடூரமா இருக்குது. அவனும் ஒருத்தன் வந்து பார்த்து பயந்துடுறான். அப்ப அவனையும் வந்து கிழிச்சு விட்டுறான், ஐ மீன் அப்படியே நெஞ்சில ஒரு கூட போடுறான். அண்ட் அவனாலே முடியாம இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டோட்டல் கோர்ஸ் வந்து முடிச்சதா வந்து சொல்லியிருந்தாங்க, பட் எப்படி வந்து இவன் இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுத்தமா வந்து புரியல. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா வந்து அவன் காலை வச்சு அவன் மூஞ்சில வச்சு ரொம்ப பயங்கரமா வந்து அழுத்தழுத்துன்னு அழுத்துறான். அவனால சுத்தமா வந்து முடியல. அப்புறம் இன்னும் 2 பேரும் வந்து எந்திரிக்கிறாங்க. இங்க பாரு நீ தேவையில்லாம வந்து கை வச்சிட்டு இருக்கிற, அந்த எங்க பின்னாடி யார் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது, இது நீ
வந்து இன்னும் கண்டினியூ பண்ணினா வந்து அந்த கிழவன் என்னோ மாதிரியே வந்து நீயும் வந்து போயிருவ அப்படி சொல்லி வந்து அவனு சொல்ல, இதுக்கிற நம்ம ஹீரோக்கும் சாக்க. அண்ட் தென் அவன் கழுத்தை பிடிச்சி என்னடா சொல்ல வர அப்படி சொல்லி கேட்க, நீ வந்து இப்ப எங்களை விடலின்னு வச்சுக்கோ, அந்த என்னவோ வந்து இறந்து போயிருவான் அப்படி சொல்ல, இதுக்கிற நம்ம ஹீரோவும் சமய கட்ட போய் அந்த மொட்டையனை வந்து போட்டு தள்ளிடுறான். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க 2 பேரும் திரும்பி பார்க்கும்போது இவங்க 2 பேரும் பயந்து தர்றாங்க. அண்ட் தென் யார் வந்து இப்ப உண்மையை சொல்ல போறீங்க, அவனுக்கு என்ன ஆச்சு அவருக்கு என்ன ஆச்சுன்னு யார் வந்து சொல்ல போறீங்க, எனக்கு தேவையானது ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னு அவன் சொல்லும் போது, இங்க பாருங்க எங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த கில்டுக்காரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இது மாதிரி அவனை வந்து முடிச்சு கட்டணும். அந்த என்னவா வந்து நாங்க எத்தனை டைமா கூப்பிட்டு பார்த்தோம், ஆனா வந்து அவன் வரவே இல்லை. அதனால வந்து இந்த டைம் வந்து அவனை முடிக்க சொல்லிட்டாங்க அந்த கில்டு மாஸ்டர் அப்படின்னு வந்து சொல்ல, அப்படியே அங்கிருந்து இன்னொருத்தனி வந்து நம்ம ஹீரோ வந்து கொண்டாடுறான். அந்த ஒருத்தர் தான் போதும், நீ வந்து என்ன பண்றா அந்த கில்டுக்கான வழியை காமி அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரம் எங்க வரானா அந்த ஸ்மித்திக்கு தான் வரான். அங்க வந்து உள்ள பார்க்கும்போது வந்து எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த இவரே வந்து அடிச்சு போட்டாங்க. அங்க போய் உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படி சொல்லி கேட்கும் போது வந்து என்ன மன்னிச்சிரு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, என்னது சரி ஒண்ணுது சரி, அது இல்லாம வந்து உன்னை உருவாக்கிட்டு இருந்த பாத்தியா அதையும் சரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க, என்ன மன்னிச்சிரு அப்படி சொல்ல, அதை விடுங்க முதல்ல உங்களுக்கு ஓகேவா நல்லா இருக்கிறீங்களா அப்படி சொல்லி வந்து கேட்க, நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே நீங்க நல்லா இருக்கீங்களா அப்பனா வந்து இங்கேயே இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்ல, நீ எங்க போற நீல அங்க போவாத, அவங்களுக்கு ஏதாவது பண்ண போறோம்னா வேண்டாம் உனக்கு ஏதாவது ஆயிரும். அவங்க கிளான் வந்து இந்த சிட்டிலே வந்து கொஞ்சம் ஒரு பெரிய கிளான் கூட, அது வந்து நைட் வாட்சுங்கிற அந்த ஒரு கிளான் இது. அது இல்லாம வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வேற இருக்குது. இங்க வந்து ஒரு 8 பெரிய கில்டு இருக்குது, அந்த டவர்ல ஒரு 8 பெரிய கில்டு இருக்குது. அதுல ஒன் ஆஃப் தி கில்டு வந்து சப்போர்ட் பண்றாங்க. டிராகன் ரெட் டிராகன் சொல்லிட்டு ஒரு கில்டு இருக்குது, அந்த கில்டு வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால நீ போவாத, போன உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்ல, நீங்க வந்து கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அப்பயே வந்து இவர் விடல, நான் கையை விட மாட்டேன், நான் வந்து விட மாட்டேன் அப்படி சொல்ல, இங்க பாருங்க அப்படி சொல்ல, அது கேட்கும் போதே வந்து அவன் தம்பி வந்து சொன்ன மாதிரி இருக்குது, ஓல்டு மேன் அப்படி சொன்ன மாதிரி இருக்குது. அண்ட் தென் இவர் வந்து பாத்துட்டு இருக்கும் போதே நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மீறி அங்க இருந்து மறைஞ்சிட்டான். அப்ப என்ன யோசிச்சு பாக்குறாங்க, இவனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா வந்து என்னால கண்டிப்பா என்னையவே மன்னிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவனை வந்து பிடிச்சி இழுத்து போயிட்டு இருக்கும் போதே வந்து சொல்றான், இங்க பாரு நீ தப்பான இடத்த மட்டும் காமிச்சினா நான் வந்து அதே இடத்துல கொண்டுருவேன் அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு தெரியும் நான் கண்டிப்பா வந்து சரியா இடத்துல காமிப்பேன் அப்படி சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து காமிக்கிறான். அதாவது இந்த இடம் தான் அது அப்படின்னு சொல்லும் போதே வந்து நம்ம ஹீரோ டிராகனைஸ் மூலியமா பார்க்கும்போது அங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓஹோ கண்டிப்பா இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா பார்க்கும்போது அத்தனை பேர் இருக்காங்க அப்படி சொல்லிட்டு, சரி ஓகே நீ தான் இப்ப முதல்ல உள்ள போற அப்படி சொல்லும் போது, என்னது நானா அப்படின்னு அவன் ஷாக்கானா கூட வந்து சரி ஓகே நான் உள்ள போறேன் அப்படின்ட்டு அவனு வந்து உள்ள போவ, வில்ல நீங்க என்ன பண்ற, நீ வந்து எப்பயுமே இங்க இந்த டைம்ல வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்புறம் இன்னொருத்தன் போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு ஒரு மாதிரி வந்து பேயறிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கை வைக்கும் போதே நம்ம பின்னாடி வந்து நம்ம ஹீரோ இருக்கிறான். அந்த அவனை பார்த்த உடனே மத்தவங்க எல்லாம் ஷாக்கா வராங்க, இவன் எப்படி இங்க வந்தான், வில்ல நீ வந்து துரோகி ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவனு கத்திட்டு, அப்புறம் வந்து சரி ஓகே இவனை வந்து கொல்லுங்க அப்படி சொல்றாங்க. அப்புறம் இன்னொருத்த வந்துட்டு செத்து போல அப்படி சொல்லிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்ண, அப்ப நம்ம ஹீரோ வந்து அதுல டார்ஜ் ஆகி அவன் கையை பிடிச்சி உடச்சு விட்டுறான். நம்ம ஹீரோ ஐயோ கை போச்சே அப்படி சொல்லிட்டு அவனு கத்திட்டு இருக்கேன். அண்ட் நம்ம ஹீரோ வந்து மத்த எல்லாத்தையும் வந்து கொல்ல ஆரம்பிக்கிறான். அப்போ ஒருத்த வந்து போய் உட்காந்துக்கிறான், ஐயோ என்ன காப்பாத்துங்க, இவன் பார்த்து தனியாலா இருந்துட்டு எல்லாத்தையும் வந்து கொண்டுட்டு இருக்கானே அப்படி சொல்லிட்டு இருக்கிறான். அந்த ஸ்டார்டிங்ல வந்து என்ன கொல்லுங்க அப்படி சொன்ன ஒருத்தன் வந்துட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான், ஐயோ என்ன உசுரோட விடுவானா இல்லையா அப்படி சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கிறான். அப்புறம் இன்னொருத்தங்கிறது வந்து இவன் தானே டோட்டல் கோஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுத்தவன், இவன் மூஞ்சி ரொம்ப கேவலமா இருக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயினை முறைச்சு பார்த்தா இவன் வந்து பயந்துடுறான். டே எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணுங்க இவனை கொல்லுங்கடா அப்படி சொல்லும் போதே வந்து எல்லாரும் வந்து அட்டாக் பண்றாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சு விட்டுறான். இப்ப இவனை நோக்கி வரும்போது இவன் பார்த்து பயந்துட்டு இருக்கும் போதே வந்து இவன் தலையை பிடிச்சி தூக்கி அண்ட் தென் ஃபைனலி இவனையும் முடிச்சிடறான். அண்ட் தென் 2 பேரும் பார்த்து பயந்துட்டு இருக்காங்க, ஐயோ இப்ப அடுத்து நம்ம தானா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து இங்க வந்து லீடர் இருக்க மாதிரி தெரியலையே, அவனை ஆலையே காணுமே அப்படி சொல்லி ஹீரோ வந்து டிராகனைஸ் யூஸ் பண்ணி பார்க்கும்போது கீழே இவனை ஓடிட்டு இருக்கிறான், கண்டிப்பா அவனாதான் இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ வந்து பாக்குறான், சரி நம்ம வந்து அவனை டக்குன்னு பிடிக்கணும் இதான் பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அவன் கீயை வந்து ஜென்ரேட் பண்ணி அங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாத்துக்குமே வந்து அட்டாக் பண்ணி அந்த ஃப்ளோரியை வந்து அவன் உடச்சு விட்டுறான். அங்க எல்லாருமே வந்து அப்படியே செதறி போய் விழுந்துடுறாங்க. அண்ட் தென் அவன் பார்க்கும்போது அவனு கீழே விழுந்து கிடக்குறான். அவன் என்ன பண்றான் வந்து காசு எல்லாத்தையும் வந்து அப்படியே வந்து எடுக்க ஆரம்பிக்கிறான், இங்க இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஹீரோ வந்து அங்க வந்து ஒரு மாசம் என்ட்ரி போட அவன் டேகரோட, அப்ப வந்து அவன் பார்த்து பயந்துடுறான். அண்ட் தென் அப்ப பக்கத்துல ஒரு ஸ்வாட் இருக்குது, அதை அவன் எடுக்கும்போது வந்து அதுல ஆல்ரெடி ஆரா இருக்கிற மாதிரியே இருக்குது. அதாவது இவன் வந்து பவர்ஃபுல்லாம் ஒன்னும் கிடையாது, இவன் வந்து ஆர்டிஃபெக்டா வந்து யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லா காமிச்சுக்கிறவன் அந்த மாதிரி ஆள் தான் இவன். அப்புறம் வந்து அந்த கத்தி எடுத்து நீ செத்து போட அப்படி சொல்லிட்டு அவனை வந்து அட்டாக் பண்ண. அண்ட் அந்த டைம்ல வந்து நம்ம ஹீரோ வந்து விரிட்டுன்னு வந்து டக்குன்னு வந்து அவனை வந்து அட்டாக் பண்றான். அதை அட்டாக் பண்ணும்போது அந்த ஸ்வாட் வந்து அப்படியே வந்து உடஞ்சு கீழே வந்துருது. அவனுக்கு ஒண்ணுமே புரியல இப்ப என்ன ஆச்சு அப்படி சொல்லி வந்து யோசிக்கிற டைம்லயே நம்ம ஹீரோ வந்து திருப்பியும் வந்து அவன் குறவழியே வந்து குத்திய வந்து அவனை முடிச்சு விட்டுறான். அந்த அவன் வந்து ஃபைனலி வந்து இறந்ததுக்கு அப்புறம் வந்து மேல அப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது மேல இன்னும் 2 பேர் இருக்காங்க. உங்க 2 பேருமே வந்து சாகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா வந்து எவனோ ஒருத்த கீழே வாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்ல, அண்ட் இதோட இந்த சாப்டர் வந்து முடியுது. சிவகுசன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ கொஞ்சம் சின்னதாவே இருந்திருக்கும், ஏன்னா ஃபுல்லா ஃபைட்டா தான் இருந்துச்சு. அண்ட் தென் ஃபுல்லா ஃபைட்டா இருந்துச்சுங்கிறதே வந்து நான் இந்த வீடியோ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும் போது எனக்கே தெரிஞ்சது. அண்ட் நீங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாத்துட்டீங்கன்னா வந்து என் வாய்ஸ் ஓவர் எப்படி வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் வந்து அனிமே தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதனால வந்துட்டு இந்த மான்பாக் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கொஞ்சம்
கொஞ்சம் வித்தியாசமா தான் கொடுக்க வேண்டியதா இருக்குது. அது இல்லாம கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்குது. அனிமே மாதிரி கொஞ்சம் ஈஸியா இல்லாம கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. அதனால வந்து வாய்ஸ் ஓவர் நான் நல்லா தான் கொடுக்குறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாட்டேங்குது. எந்த வாய்ஸ் ஓவரும் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்க மாட்டேங்குது. பட் ஏதோ வீடியோ கண்டினியூவா போடணுங்கிறத வந்து போட்டுட்டு இருக்கிறேன். இல்ல நான் முன்னாடி எப்படி போடுவேன்னா வந்துட்டு ஒரு வீடியோவில் என் வாய்ஸ் ஓவர் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் வந்து நான் வீடியோவை போடுவேன். பட் அதனாலேயே வந்து வீடியோ ரொம்ப டிலே ஆகும். பட் இந்த டைம் வந்து வீடியோ கண்டினியூவா கொடுக்கணும்னு சொல்லி போட்டுட்டு இருக்கிறேன். அண்ட் வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லுங்க. ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. என்னன்னா வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் தான் வந்து கேட்டுட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ண தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். நான் கூடிய சீக்கிரம் வந்து ஒரு மைக் வாங்கினா அது வேலைக்கு ஆகும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்து வள ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம். அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.